வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிட ஆஸ்பத்திரி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு சனி திசை என்ன செய்யும். சனி திசை என்ன செய்யும்? சனி திசை அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். சனி திசை என்ன செய்யுங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அந்த பதிவுகள் வரிசையாக வரும், பார்த்து பண்ணிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அடுத்த நெக்ஸ்ட் இயர் 25-26க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். சனி திசை என்ன செய்யும்? சனி திசை மொத்தம் 19 வருடங்கள் நடைபெறும். நவ கிரகங்களில் சனி ஆயுள்காரகன் என்பதால் சனி பலம் பெற்று அமைந்திருந்தால் நல்ல உடல் அமைப்பு, சிறப்பான ஆரோக்கியமும் அமையும். சனி ஒரு பாவ கிரகம் என்பதால் 3, 6, 10, 11 போன்ற ஸ்தானங்களில் அமைவது நல்லது. அதுபோல சனிக்கு நட்பு கிரகங்களான சுக்கிரன், புதன், குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கையிலோ சாரமோ பெற்றிருந்தாலும் இக்கிரகங்களின் வீடுகளில் இருந்தாலும் சனி திசை நடைபெறும் காலங்களில் செல்வம், செல்வாக்கு யாவும் நிறைய அதிகரிக்கும். சனி மக்கள் காரகன் என்பதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியலில் உயர் பதவிகளும் தேடி வரும். லட்சமாக சம்பாதிக்கும் அமைப்பு ஏற்படும். சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் யாராலும் தடுக்க முடியாது. இத்திசை காலங்களில் பூமி, மனை, வீடு, வாகன சேர்க்கைகள், செல்வாக்கு யாவும் நிறைய ஏற்படும். கடன் வாங்கும் தைரியமும் அதனால் வாழ்வில் முன்னேறக்கூடிய வாய்ப்பும் கடன்களை அடைக்கக்கூடிய வல்லமையும் நித்தம் சனி பகவான் கொடுப்பார். பலரை வழிநடத்தி செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். வேலையாட்களால் அனுகூலம், பழைய பொருட்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட போன்றவற்றாலும் அனுகூலம் உண்டாகும். அதுவே சனி பகவான் பலமிழந்து திசை நடைபெற்றால் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், எலும்பு தொடர்புடைய நோய்கள் உண்டாகும். அதிலும் சூரியனின் வீட்டிலோ சாரத்திலோ சனி அமர்ந்திருந்தால் தாய் தந்தையருக்கு பாதிப்பு, காரிய தடை, தகுதிக்கு குறைவான வேலைகளை செய்யும் அமைப்பு, வேலையாட்களால் பாதிப்பு, உற்றார் உறவினரிடம் பகை உண்டாகும். நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் அதை அடைக்க முடியாமல் அவப்பெயரும் உண்டாகும். மற்றவரால் வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படும். பொருளாதார நிலையில் மந்தமடையும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சனி திசையில் பிறந்தவர்கள் ஆவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை முதல் திசையாக வரும். சனி பலம் பெற்று குழந்தை பருவத்தில் திசை நடந்தால் நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், தாய் தந்தையருக்கு அனுகூலமான பலன் உண்டாகும். இளம் வயதில் நடைபெற்றால் நல்ல அறிவாற்றல், எந்தவித எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, கல்வியில் நல்ல ஈடுபாடு உண்டாகும். மத்தியம வயதில் நடைபெற்றால் கடின உழைப்பால் மேன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, பல்வேறு வழிகளில் வாழ்க்கை முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும். பலரை வைத்து வேலை வாங்கும் யோகமும் சமுதாயத்தில் செல்வம், செல்வாக்குடன் வாழும் அமைப்பும் கொடுக்கும். முதுமை பருவத்தில் நடைபெற்றால் பலரை வழிநடத்தும் அமைப்பு, நோயற்ற வாழ்க்கை, அசையா சொத்துக்கள் அனுகூலம் உண்டாகும். அதுவே சனி பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அற்ப ஆயுள், அடிக்கடி நோய்கள், மந்த நிலை கொடுக்கும். இளம் வயதில் திசை நடைபெற்றால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, கல்வியில் தடை, சோம்பேறித்தனம், பெரியோர்களிடம் கருத்து வேறுபாடு கொடுக்கும். மத்தியம வயதில் நடைபெற்றால் சோம்பேறித்தனம், கெட்ட பழக்க வழக்கங்களால் ஆளாகக்கூடிய நிலை, அடிமை தொழில் அமையும். முதுமை பருவத்தில் திசை நடைபெற்றால் பலமிழந்து திசை நடைபெற்றால் பொருளாதார நெருக்கடி, ஆரோக்கியத்தில் பாதிப்பு, கண்டங்கள் ஏற்படும். மன நிம்மதி குறைவு உண்டாகும். சனி பலமின்றி அமைந்திருந்தால் சொத்துக்கள் வாங்குவதோ கடன்கள் வாங்குவதோ கூடாது. பேச்சில் நிதானமுடன் செயல்படுவது நல்லது. சனி திசை, சனி புத்தி 3 வருடம் 3 நாட்கள் நடைபெறும். சனி பலம் பெற்று அமைந்திருந்தால் இரும்பு பொருட்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் அனுகூலங்கள், அரசு வழியில் அனுகூலம், பெயர் புகழ் பெறும் வாய்ப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, பகைவரும் நட்பாக மாறும் அமைப்பு, உற்றார் உறவினர் உதவி, மனைவி பிள்ளைகளால் ஒற்றுமை, அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அதுவே சனி திசை, சனி புத்தியில் சனி பலமிழந்து திசை நடைபெற்றால் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம், வேலையாட்களால் நிம்மதி குறைவு, மறைமுக எதிர்ப்புகளும் பகைவர்களும் அதிகரிக்கக்கூடிய நிலை, தேவையற்ற மன சஞ்சலம், பண நஷ்டம், மனைவி புத்திரர்களால் கடன்படும் நிலை, சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை, எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வீண் பலிகளை சுமக்கும் நிலை, சிறை செல்லும் என உண்டாகும். சனி திசை புதன் புத்தி. சனி திசை புதன் பத்தில் புதன் பலம் பெற்றிருந்தால் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் வாய்ப்பு, உற்றார் உறவினர் மற்றும் பங்காளிகளிடையே சுமூகமான நிலை, நல்ல அறிவாற்றல், ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், கல்வியில் ஏற்றம், கணக்கு கம்ப்யூட்டர் துறையில் நல்ல ஈடுபாடு, ஏஜென்சி கமிஷன் மூலம் அனுகூலம், கவிதை கட்டுரை எழுத்து துறைகளில் ஆர்வம் ஏற்படும். தாய்மாமன் வழியில் அனுகூலம், பொருளாதார நிலையும் உயரும்.
அதுவே புதன் பலமிழந்த சனி திசை புதன் புத்தி நடைபெற்றால் உறவினர்களிடம் பகைமை, மனைவி பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு, கலகம், பகைவரால் பயம், ஞாபக சக்தி குறைவு, தலைவலி, நரம்பு தளர்ச்சி, இடம் விட்டு இடம் மாறும் நிலை, கல்வியில் ஈடுபாடு குறைவு, தாய்வழி உறவுகளிடையே பிரச்சனை ஏற்படும். சனி திசை கேது புத்தி. திசை கேது புத்தி 1 வருடம் 1 மாதம் 9 நாட்கள் நடைபெறும். கேது நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்று இருந்தால் வண்டி வாகன யோகம், மனைவி பிள்ளைகளால் யோகம், நண்பர்களால் உதவி, ஆன்மீக தெய்வீக பணிகளில் ஈடுபாடு, தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்திலும் உயர்வுகள் கிடைக்கும், சேமிப்பு உயரும். இதுவே கேது நின்ற வீட்டு அதிபதி பலமிழந்த திசை நடைபெற்றால் சொந்த பந்தங்களுடன் விரோதம், பெண்களால் பிரச்சனை, கலகம், பிரயாணங்களில் எதிர்பாராத விபத்து, இல்வாழ்வில் ஈடுபாடற்ற நிலை, பணவிரயம், உடல்நிலையில் பாதிப்பு, இடமிட்டு இடம் சென்று வாழ வேண்டிய நிலை, மனநிலை பாதிப்பு, உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் போன்றவை உண்டாகும். சனி திசை சுக்கிரபுத்தி. திசை சுக்கிரபுத்தி 3 வருடம் 2 மாதம் நடைபெறும். சுக்கிரன் பலம் பெற்று அமைந்தால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, இல்லற வாழ்வில் இனிக்கும், அழகிய குழந்தை பாக்கியம், புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, உறவினர்களால் உதவி, அரசாங்கத்தால் அனுகூலம், கலைத்துறையில் ஈடுபாடு, தொழில் வியாபார நிலையில் மேன்மை உண்டாகும், சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு ஏற்படும். சுக்கிரன் பலமிழந்து இருந்தால் பல பெண்களுடன் தொடர்பு, அவமானம், இடமாற்றம், உற்றார் உறவினர்களிடையே வீண்பலி, வறுமை, பயம், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, கடன் பிரச்சனைகள், சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறு, வண்டி வாகனம், வீடு மனை போன்றவற்றை இழக்கும் நிலை உண்டாகும். சனி திசை சூரிய புத்தி. சனி திசை சூரிய புத்தி 11 மாதம் 12 நாட்கள் நடைபெறும். சூரியன் பலம் பெற்று அமைந்திருந்தால் அரசு வழியில் அதிகாரமிக்க பதவிகளை பெறும் அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, பிதுர் வழியில் சிறப்பு, உறவினர்களால் உதவி, எடுக்கும் காரியங்களில் வெற்றி, உடல்நிலையில் சிறப்பு, தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், உயர்வுகளும் கிடைக்கும். சூரியன் பலமிழந்து இருந்தால் தந்தைக்கு தோஷம், தந்தை வழி உறவுகளிடையே பகை, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, பெண்களில் பாதிப்பு, இருதய கோளாறு, அரசு வழியில் பிரச்சனைகள், பணவரையும், தொழில் வியாபாரத்தில் லாபமற்ற நிலை ஏற்படும். சனி திசையில் சந்திர புத்தி 1 வருடம் 7 மாதம் நடைபெறும். சந்திரன் பலம் பெற்றிருந்தால் பயணங்களால் அனுகூலம், ஜல தொடர்புடைய தொழில்களால் லாபம், அசையும் அசையா சொத்துக்களால் லாபம், குடும்பத்தில் ஒற்றுமை, மனைவி பிள்ளைகளால் அனுகூலம், ஆடை ஆபரணம் மற்றும் வண்டி வாகன யோகம், ஆலய தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு, தாய் வழி உறவுகளால் அனுகூலம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும். இதுவே சந்திரன் பலமிழந்து திசை நடைபெற்றால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், மனநிலை பாதிப்பு, அரசு வழியில் பிரச்சனைகள், ஜலத்தால் கண்டம், பயணங்களால் அனுகூலமற்ற நிலை, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, நாடு விட்டு நாடு போகும் நிலை, வயிறு மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் உண்டாகும். சனி திசை செவ்வாய் புத்தி 1 வருடம் 1 மாதம் 9 நாட்கள் நடைபெறும். செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் அரசு வகையில் ஆதரவு, பெரிய உயர் பதவிகளை வகிக்கும் யோகம், சகோதர வழியில் அனுகூலம், மனைவி, வீடு மனை பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் வியாபார நிலையில் உயர்வு, தனதானிய விருத்தி, எதிரிகளை வெல்லும் ஆற்றல், தைரியம், துணிவு யாவும் உண்டாகும். இதில் சனி செவ்வாய் இணைந்தோ பார்த்து கொண்டோ இருந்தால் எதிர்பாராத விபத்துக்கள், இரத்த காயம் ஏற்படுதல், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை, பூமி மனை பாதிப்பு, பங்காளிகளிடையே வீண்விரோதம், பகைவரால் ஆபத்து, இரத்த சம்பந்தப்பட்ட நோய், குடும்பத்தில் பிரச்சனை, அரசு வழியில் அனுகூலமற்ற நிலை, தொழில் வியாபாரத்தில் நஷ்டம், வண்டி வாகனங்களுக்கு வீண் விரயம் உண்டாகும். திசையில் ராகு புத்தி 2 வருடம் 10 மாதம் 6 நாட்கள் நடைபெறும். ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்று இருந்தால் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு, அரசு வழியில் அனுகூலங்கள், பதவி உயர்வு, தாராள பணவரவு, தெய்வ அருள் பெறும் வாய்ப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, கமிஷன் ஏஜென்சி மூலம் அதிகம் சம்பாதிக்கும் நிலை ஏற்படும். ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் இழந்து இருந்தால் மனக்கவலை, எதிர்பாராத விபத்துக்கள், கண்டம், வயிறு கோளாறு, விஷத்தால் கண்டம், உண்ணும் உணவை விஷமாகும் நிலை, விஷப்பூச்சிகளால் பாதிப்பு, ஜுரம், தோல் நோய், குடும்பத்தில் பிரச்சனை, மேலிருந்து தவறி கீழே விழும் நிலை, தவறான பெண் தொடர்பு, இடமிட்டு இடம் சென்று திரியும் அவல நிலை உண்டாகும். சனி திசையில் குரு புத்தி 2 வருடம் 6 மாதம் 12 நாட்கள் நடைபெறும். குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் எடுக்கும் காரியங்களில் வெற்றி, மனைவி பிள்ளைகளால் அனுகூலம், திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு, அழகிய புத்திர பாக்கியம், புத்திர வழியில் பூரிப்பு, பெரிய மனிதர்கள் தொடர்பு, உயர் பதவிகள் வகிக்கும் ஆற்றல், செல்வம் செல்வாக்கு உயரும் நிலை, தெய்வீக ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். குரு பலமிழந்திருந்தால் தனதானியம் நலிவடையும், பெரியோர்களிடம் வீண் சண்டை சச்சரவு, பிராமணர்களின் சாபம், பிள்ளைகளால் மனசஞ்சலம், கருச்சிதைவு, அரசு பலிமானங்கள், கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் ஏற்படும். சனிக்குரிய பரிகாரங்கள் என்று பார்த்தமையானால் சனிக்கிழமை விரதமிருந்து கருப்பு துணி, கருப்பு எல்லை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவது.
சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்கு பூவால் அர்ச்சனை செய்வது, எள் கலந்த அன்னம் படைத்து காகங்களுக்கு வைப்பது, ஊனமுற்றோர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேயரை துளசி மாலை, வடமாலை, வெண்ணெய் முதலியவற்றை சாற்றி வழிபடுவது உத்தமம். நீலக்கல் மோதிரம் அணிவது, நீலக்கல்லை பயன்படுத்தி கொள்வது சனி பகவானுக்கு மிக உயர்ந்ததாகும். இந்த நம்மளுடைய 12 கட்டங்களில் சனி மேஷம், கடகம், சிம்மம், துலாம், மகரம், கும்பம் இந்த 6 கட்டத்தில் சனி பகவான் இருந்தார்னா, சனி யாரோட ஜாதகத்தில் இருந்தார்னா இவங்களுக்கு அந்த சனி பகவானால் நல்ல விஷயங்களே நடக்கும், நல்ல பலன்களே நடக்கும். இவர்களை தீய சக்திகள் அண்டாது. மந்திர மாந்திரிகம் செய்வினை இந்த மாதிரியான பில்லி சூன்யம் இதெல்லாம் இவங்களை இந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் கூட அந்த குடும்பத்துக்கே இந்த மாதிரி கெட்ட தீய செயல்கள் இவர்களை அண்டாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில், தங்கள் நண்பர்கள் ஜாதகங்களில் சனி எந்த மாதிரி நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு, இப்பொழுது தனி திசையில் சனி எந்த புத்தி நடைபெறுகிறது என்பதையும் பார்த்து கொண்டு, வாழ்வியலில் என்ன மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து சரியான முறையில் பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வியலில் ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.